பேசுகிறதை உணர்கிற இருதயம் யாருக்கு உண்டாகும்னா தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு தான். தேவனுக்கு நடுங்கிறவர்களுக்கு தான் தேவன் பேசுகிற உணர்வு வரும். அந்த உணர்வு அவர்களை சீர்படுத்தும். இது ஒரு நல்ல உதாரணம் அப்போஸ்தலன் பேதுரு. இந்த அப்போஸ்தலன் பேதுரு ஆரம்பத்தில் இயேசு மறுதலிச்சவன் எல்லாம் செஞ்சான். ஆனாலும் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பெந்தெகோஸ்தே நாளில் அபிஷேகம் பெற்ற பின்பு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு வாள் ஒப்பு கொடுத்தான். இந்த பேதுரு பயம் எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:29 வாசிங்களேன். 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 18-20 குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பகுதியிலையும் ஆசாரியர்களும் யூதர்களும் பேதுருவையும் சீசரையும் கூப்பிட்டு மிரட்டி உருட்டும் பொழுது பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படுவதே எங்களுக்கு அவசியம். அப்போ வந்து பேதுருக்குள்ள தெய்வ பயம் இருந்துச்சு. என்ன தெய்வ பயம்னா, கர்த்தர் தண்டிப்பான தெய்வ பயம் இல்லை, நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எங்க உயிரே போனாலும் நாங்கள் வசனத்துக்கு நடுங்குறோம், கர்த்தருடைய உபதேசத்துக்கு நடுங்குறோம். வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நாங்கள் செய்வோம். அதுக்கு பேர் தான் தெய்வ பயம். ஆதி அப்போஸ்தலரோட ஆதி விசுவாசிகள்கிட்ட இருந்த ஒரு தெய்வ பயம் அந்த தெய்வ பயம் தான். வசனத்துக்கு கீழ்ப்படியணுமே, மனுஷன் 1000 சொல்லட்டும், உலகம் 1000 விரும்பட்டும், நிறைய பேர் எனக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கட்டும், எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. நான் நடுங்குகிறது பயப்படுறது எதுக்கு? கர்த்தருடைய வசனம். அப்படிப்பட்ட பேதுரு ஒரு நாள் ஜெபிக்க மாடிக்கு போறாரு. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் 9-16 வரை வாசித்தீங்கன்னா, அவர் மாடியில் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும்போது தரிசனம் பார்க்குறாரு. அப்போ ஒரு துப்பட்டி, 4 மூளை கட்டப்பட்ட துப்பட்டி அப்படி இறங்கி வருது. நிறைய மிருகமெல்லாம் இருக்குது. சத்தம் கேட்குது, பேதுருவே எழுந்து அடிச்சு புசி. உடனே சொல்லுவான், ஆண்டவரே தீட்டுள்ளதை என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட்டதில்லை. 3 முறை ஆண்டவர் அப்படி சொல்றாரு. 3 முறை ரிஜெக்ட் பண்றான் இவன், நான் தீட்டுவதை சாப்பிட மாட்டேன். அப்போ ஒவ்வொரு முறையும் கத்த என்ன பதில் சொன்னாராம், தேவன் சுத்தம் பண்ணத நீ அசுத்தம் என்ன செய்யாத சொல்லாத, கர்த்தர் சுத்தன்றது நீ அசுத்தம் சொல்லாத. ஆனாலும் இவன் வீம்புக்கு சொல்றான், இல்ல தீட்டு. ஏன் அப்படின்னா, அந்த பேதுருக்கு மாத்திரம் இல்ல, நார்மலாக யூதர்களுக்குள்ள யூதர் அல்லாத புறஜாதி மக்களை அசுத்தமான எண்ணுவார்கள். யூதர்களுக்கு பிரமாணம் கத்த கொடுத்தார், சாப்பிட வேண்டியதில் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது தீட்டுன்னு சொன்னார். இவன் என்ன பண்றான், தீட்டு இல்லைங்கிறத சாப்பிட்றதுல மட்டும் இல்லை, மனுஷன்லையும் பிரிச்சுட்டான். இவனுக்கு பொறுத்த வரைக்கும் யூதர்கள் தான் தேவ ஜனம், யூதர் இல்லாத புறஜாதிகளை கத்த சம்பந்தம் கலக்காத தான் சொன்னாரு. ஆனா அவனை கீழ் ஜாதி என்ன செய்யாத பார்க்காதன்னாரு. இவன் கீழ் ஜாதி பார்க்கறது போல, அதாவது நாய்க்கு சமம் பார்ப்பாரலாம். எப்படியா நாயின்னு வாங்கலாம். அதனாலதான் கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, பிள்ளைன்னு அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுறது நல்லது இல்லையே. ஏன்னா இவன் பாஷா அது, புறஜாதி என்ன சொல்லுவான், இவன் நாயின்னுவான். பேதுரு அவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் அந்த யூத கலாச்சாரம் அவருக்குள்ள கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே இருக்குது. புறஜாதிகள் என்னவா பார்த்தாரு, நாய்களை போல தீட்டுள்ள பார்க்குறாரு. இப்போ கர்த்தருக்கு அதை சுத்திகரிக்கணும். ஆனால் பேதுருக்கு தப்புன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேதுரு துணிஞ்சு அந்த சிந்தையில இல்லை, தெரியாமலேயே அவனுக்குள்ள அந்த அப்டேஷன் இருக்குது. ஆனால் பேதுரு தெய்வ பயம் உள்ளவனாய் வசந்து கீழ்ப்படுகிறதுனால அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் அறியாமல் அவனுக்குள்ள அந்த அருவருப்பை கர்த்தர் இப்போ உணர்த்தி டீல் பண்ணுறாரு. பேதுருவே, நான் சுத்தம் பண்ணிட்டேன், நீ அசுத்தம் சொல்லாத. எனக்கு அது புரியல. இந்த ஜெபம் முடித்த உடனே கொர்நேலி வீட்டிலேருந்து ஆட்கள் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த போன இடத்துல கொர்நேலி புறஜாதி மனுஷன், அந்த வீட்டு முழுக்க புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு பிரசங்கம் பண்ணா கர்த்தருடைய ஆவி இறங்கி வரும் பொழுது அப்போதான் பேதுருக்கு ஒரு காரியம் விளங்குது. அவன் சொல்கிற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்களேன். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவர் என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாய் இப்பதான் ஒரு மனம் திரும்புறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணு விளங்காம இருந்துச்சுப்பா, நான் புறஜாதி மக்களை அருவருப்பான நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை உடைச்சிட்டாரு. எந்த மனுஷனா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடந்தா அவன் கர்த்தருடைய சந்ததி. அல்லேலூயா. பேதுருக்குள்ள மனம் திரும்புதல் வந்தது. அப்போ ஜெபம் நமக்குள்ள நாம அறியாமல் இருக்கிற சில காரியங்கள் கூட உணர்த்தப்பட்டு ஒரு மனம் திரும்புதல் நம்மை நடத்த வேண்டும். எப்போது நடக்கும்? நம்ம உண்மையாலுமே தேவனுக்கு பயந்திருந்தால். சொல்லும் அடியேன் கேட்கிற ஆண்டவரே,
எனக்கு உணர்த்துங்க, வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என் நீதியின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. நான் இன்னும் பரிசுத்தமாக வாழணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் இன்னும் வசதி கீழ்ப்படியணும், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த தெய்வ பயம் இருந்துச்சுன்னா உங்களை அறியாமலே சில சுவாபம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் சரி நினச்சி சில காரியம் செஞ்சுருப்பீங்க, கர்த்தர் அது அருவருப்பாக இருந்திருக்கும். உங்கள் சுவாபம் சில சுவாபத்தை குறித்து நீங்கள் இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் கர்த்தர் தவறாக இருந்திருக்கும். நீங்கள் எடுத்த சில தீர்மானம் உங்களுக்கு சரின்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கர்த்தருக்கு தவறாக இருந்திருக்கும். அப்போது நீ உண்மையான தெய்வ பயத்தோட ஆண்டு பார்த்து முழங்கால் படிட்டீங்கன்னா கர்த்தர் பேசுவார். இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கான்னு யோசித்து பாருங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் சில விஷயங்களை கர்த்தர் உணர்த்தி உங்களை மனம் திரும்பல நடத்துகிறாரா? அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஜெபம் சரியான ஜெபம். அந்த அனுபவத்துக்கு வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா.